வணக்கம். பாஜகவினுடைய ஐடி செல்லுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித் மாளவியா என்று சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் ராகுல் காந்தி குறித்த ஒரு புகைப்படத்தை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். அந்த புகைப்படம் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த பதிவிற்கு எதிராக இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அசீம் முனீரினுடைய புகைப்படத்தோடு ராகுல் காந்தியினுடைய புகைப்படம் ரெண்டுமே பாதி பாதி தலை அப்படி சேர்த்து ஒட்டி வச்சது மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு இந்த அமித் மாளவியா என்ன கேட்குறான் அப்படின்னா, நம்முடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய உயரிய விருது அப்படின்னா நீங்கள் பாரத ரத்னா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஒரு உயரிய விருது நிஷானி. இந்த நிஷானி விருது கிடைப்பதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறியா ராகுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இந்த அமித் மாளவியா கேட்டிருக்கிறான். ஏன் ராகுலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளபதியினுடைய புகைப்படத்தோட சேர்த்து ஒரு புகைப்படத்தை உருவாக்கி இவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பயந்து போயிருக்கு, பாஜக பயந்து போயிருக்கு. ராகுல் காந்தி ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடப்பதற்கு முன்னால் நாங்கள் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நாங்கள் எதுவும் பண்ண போகல, பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான் நான் தாக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்ததன் மூலமாக அங்கிருந்து பயங்கரவாதிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதை ஏன் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது ஜெய்சங்கர் போட்ட வீடியோவுக்கு பிறகு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி. கூடுதலாக அடுத்தது என்னென்னா, இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது, இதில் நம்முடைய இந்தியாவுடைய விமானங்கள் எத்தனை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே மேத்யூ சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் இந்த மேசைக்கடியிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் வாங்கினார், ஒரு மிகப்பெரிய மோசடியை நடத்தினார், ஊழல் செஞ்சார் இல்லையா? இதை காணொலி மூலமாக எடுத்து வெளியே விட்டு பாஜகங்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிற பாருங்கன்னு சொல்லிட்டு பிறகு வேற வழி இல்லாமல் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவருக்கு 4 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. பாஜக கட்சியிலிருந்து வேற வழி இல்லாமல் அவங்க விலக்குனாங்க. இதெல்லாம் நடந்தது. அந்த மேத்யூ சாமுவேல் சில ஊடகங்களுக்கு செய்திகளை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பிரான்சிடமிருந்து 3 மடங்கு அதிகமான பணம் கொடுத்து ராஃபேல் விமானங்களை மோடி வாங்கினார் அல்லவா? இதில் ஒரு மிகப்பெரிய ஊழலை மோடி செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக வந்தது. அப்படி வாங்கிய ராஃபேல் விமானங்கள் சில விமானங்கள் இந்த தாக்குதலில் சிக்கலாக இருக்கிறது, சில ராஃபேல் விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை இந்த மேத்யூ சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, CNN இந்த செய்தியெல்லாம் வந்தது. அப்போ இது தொடர்பாக ராகுல் காந்தி ஒரு கேள்வியை கேட்குறார். ஆனால் அதற்கு இவர்கள் இதுவரையிலும் பதில் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ராஃபேல் விமானங்கள் ராஃபேல் விமானங்களே இழந்திருக்கிறோமா, அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு இராணுவ தலைமை தளபதியினுடையான ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகங்கள் கேட்கின்றன. அப்போது இராணுவ தலைமை தளபதி இல்லைன்னு மறுக்கலை. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பதட்டம்னு வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம்னு தான் சொன்னாரே ஒழிய இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் ஊடகங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராகுல் காந்தியை வேற ஏதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரியான ஒரு இவர் தேசத்துக்கு எதிராக செயல் பண்ணிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான கட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் போய் ராகுல் காந்தி இப்படி கேட்குறாரே, இது சரியா அப்படின்னு கேட்குறார். நான் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நவம்பர் 29 மறக்கவே முடியாது இல்லையா? நம்முடைய இந்திய இராணுவம் இல்லையா மிகப்பெரிய அளவில் பயங்கரவாதிகளோடு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாஜக ஒரு விளம்பரம் செய்யுது. என்ன விளம்பரம் அப்படின்னா, மன்மோகன் சிங்காலேயோ காங்கிரஸ் கட்சியாலேயோ இந்த நாட்டை பாதுகாக்க எல்லாம் முடியாது, எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் வின் பண்ணிட்டோம்னா இது மாதிரியான விஷயங்களே நடக்காது அப்படின்னு விளம்பரம் செய்தவர்கள் தான் இதே பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள். அதை இந்திய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று நான் கேட்குறேன், இப்போது இவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் இப்படியெல்லாம் கேட்குது அப்படின்னு. இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது இல்லையா? இந்த பதட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸினுடைய தலைவர் கலந்துட்டு வெளியே வரார். ஊடகங்கள் போய் அப்படியே அவரை மொய்க்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இது மோடி கலந்துக்கலையே அனைத்து கட்சி கூட்டத்தில். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நேரத்தில் அதெல்லாம் பேச நாங்கள் விரும்பலை, இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் இந்தியா முழுமையாக
அவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கும். இப்போது அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால் மோடி ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறது கேட்கறதுக்கான நேரம் இது அல்ல அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக சொன்னார். சரி, இப்போ நான் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு பதட்டம் நடந்துருச்சு. இப்போ வார்த்தை போர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய அமெரிக்கானோட அதிபர் என்ன சொல்கிறான், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று அவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நடத்தினா எல்லாத்துலேயுமே நம்ம நாடு எங்கோ இருக்குது இல்லையா? அது ஆயுத பலமாகட்டும் அல்லது எதில் நீங்கள் கம்பேரிசன் பண்ணாலும் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடை பாகிஸ்தானோட கம்பேரிசன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பலம் வாய்ந்த நாடு. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கான்னா, ரெண்டுமே ஈக்குவல் மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கிறான். இது நடந்திருக்கா இல்லையா? நீங்கள் இதை மறக்க முடியுமா? இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போது இந்தியா பாகிஸ்தானிடையே ஒரு பதட்டம் நடந்தது. ஏன் நம்மளை பெரும்பாலான நாடுகளை ஆதரிக்கலை? இஸ்ரேல் நேரடியாக நம்மை ஆதரித்தார்கள், ஆனால் ரஷ்யா மௌனம் காத்தது. அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுத்தது? ஐரோப்பிய கூட்டமைப்பு, G20, என்ன எவ்வளோ பெரிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது, மிகப்பெரிய நாடுகள் இருக்கிறது. ஏன் இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடை மோடி ஆட்சி செய்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பதட்டம் வரும்போது ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ பல நாடுகளுக்கு இந்தியாவுடைய மக்கள் பிரதிநிதிகள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடியது பயங்கரவாதத்திற்கு எந்த அளவிற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அம்பலப்படுத்துவதற்காக மக்கள் பிரதிநிதிகளை உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய பதட்டம் வரும்போது ஏன் நம்ம உலக நாடுகள் நம்ம பின்னாடி அணிதிரலை? ஏன்னா கடந்த காலங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஆகட்டும், மற்ற தலைவர்கள் எல்லாம் ஆட்சி செய்ததில்லை. ஏன் வாஜ்பாய் ஆட்சி செய்த காலத்தில் கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுங்கிறது ஒரு பயங்கரவாத நாடு அப்படிங்கிறது தனிமைப்படுத்த முடிந்தது. இந்தியா அப்படிப்பட்டதல்ல. இந்தியாவுக்கு பின்னால் உலக நாடுகளை அணிதிரள வைக்க முடிந்தது. ஆனால் இன்று நடக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியில் இப்படி ஒரு பதட்டம் வந்தபோது ஏன் அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? ஏன்னா 11 வருஷமாக ஊர் சுற்றிட்டு இருக்கார் நம்ம ஆள். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கிறார். மோடி அதானே பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போது அந்த அளவிற்கு போன பிறகும் கூட ஏன் நம்மை ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி பிஜேபியை பார்த்து நம்ம கேட்கணுமா வேண்டாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறையை கையாளக்கூடிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு மிகப்பெரிய தோல்வி. நிர்மலா சீதாராமன் எல்லாம் எவ்வளவு பெரிய தோல்வியோ, மோடி எவ்வளவு பெரிய தோல்வியோ, ஜெய்சங்கர் மொத்தத்தில் பாஜக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாதுங்க. யாராவது மறுக்க முடியுமா? இப்போ இந்திய நாட்டினுடைய விமானங்கள் இந்தியாவிற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது தேவையா இல்லையா ஒரு ஜனநாயக நாட்டில்? அதை ராகுல் காந்தி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கா இல்லையா? மோடி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். ட்ரம்ப் என்னெல்லாமோ சொல்லிட்டு போகிறான், அவன் பாட்டுக்கு எதாவது பண்ணுற, டே பொத்திட்டுடா நீ என்னடா பேசுகிற அப்படின்னு ஒரு வார்த்தை இவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு எப்பா நீ பேசுகிறது மாதிரி எல்லாம் இல்லை, இப்படி தான் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவருக்கு? அவர் ஏன் அதை சொல்ல மறுக்கிறார் தெரியலையே. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.